ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேணாமா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக ஒரு ரீல் போட்டேன். அதில் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ரிலேஷன்ஷிப்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது ப்ரோ, கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே தப்பாக பட்டுச்சு. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன், லைக் நான் எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், என் ட்ரீமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் போது நாங்கள் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க. இவங்க ரொம்ப பிடிச்சவங்கன்றதுனால தான் நம்ம இவங்க கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணுறோம். அப்புறம் இவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சும்மா ரோட்ல போறவங்க புதுசாக மீட் பண்ணவங்கன்னா சரி, அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பட் நம்ம கூட இருந்துட்டு இவ்வளோ நல்லா பழகிட்டு அப்போ அவங்க கிட்ட பண்ணலாம்னா அப்புறம் என்ன இருக்கு? நான் என்ன நல்லா பண்றேனோ திருப்பி அதே நடக்கணும்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லைங்க. பட் ஆனால் நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு அவங்க அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்து திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே நம்ம திருப்பி வந்து ஹாப்பி எஃபர்ட்ஸ் போட முடியும். நம்ம போட்டுட்டே இருக்கோம், உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே திருப்பி கிடைக்கல, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லைன்னும் போது நம்ம எப்படி அடுத்த வாட்டி போகணும்னு தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் மேலே மேலே போகும், இன்னும் பீப்புள் க்ளோஸ் ஆவாங்க, இன்னும் அழகாக மாறிட்டே இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத் ஜர்னியாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க.